கரெக்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ட்ரேட் விண்டோ பிளேயர்ஸ் பார்ட் 1 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக இந்த சஞ்சு சாம்சன் அந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி ஹைப் அதிகமாக இருக்கிற பிளேயர்ஸ் இந்த பண்ட்டு, சஞ்சு சாம்சன் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன பிளேயர்ஸுக்கு யாரெல்லாம் ட்ரேட் விண்டோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஆக்ஷனில் கண்டிப்பாக கலட்டி வேற ஒரு டீமுக்கு போகிறக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து போயிடலாமா, டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கடப்பார சைடு தான். பட் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக், ஒரு சில மேட்ச்சில் கை கொடுத்தாரு, ஒரு சில மேட்ச்சில் காலவாரி விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். வேறு யாரும் இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி தீபக் சகர். தீபக் சகரை பொறுத்த வரைக்கும் 2018 to 21 அவரோட ப்ரைம் கைஸ். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட கிடைக்கவே இல்லை. நிறைய இன்ஜுரி தான் அவருடைய மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு. நாளோ ஒரு போடுறக்குள்ளேயே போது நாய் வெளியில் போய் கொண்டுறாரு. ஸோ அதனால தான் இந்தியன் டீம்லேயும் இடம் கிடைக்கல. கிடைச்சப்போ பீக் லெவலில் இந்தியன் டீமில் இருக்கிறப்போ ஒரு 50 அடிச்சு ஒரு மேட்சை க்ரூசியல் கடைசி ஒரு வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பாரு. அண்ட் விக்கெட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா கம்மி ரன் கொடுத்து அதிக விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாரு. அந்த அளவுக்கு பிரைமாக இருந்த ஒரு ஆள் வீணா போனதுக்கு காரணமே இந்த இன்ஜுரின்னு சொல்லி ஆகணும். அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபிட்னஸ் எல்லாமே போச்சு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ அப்படி இருந்த தீபக் சகரை இப்போ மும்பை இந்தியன்ஸ் கலட்டி விடத்தான் போகிறாங்க. ஸோ ட்ரேட் விண்டோவில் மேபி சிஎஸ்கே கேட்டால் சிஎஸ்கே, இல்லைனா மற்ற டீம் கேட்டால் மற்ற டீமுக்கு போயிடுவார். பிகாஸ் அவர் ஆன மேட்சை விட விக்கெட்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் எடுத்திருக்காரு. பவர் பிளேயில் சூப்பரான விக்கெட் டேக்கராக இருந்திருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்காமல் போயிடுச்சு. எக்கானமியும் பார்த்தோம் அப்படின்னா 10க்கு மேலே. எஸ், பவர் பிளேயில் போடுறாரு அப்படிங்கிறதுனால பெருசாக எக்கானமி பார்க்கக்கூடாது தான். பட் இருந்தாலுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் க்ரூசியல் மேட்ச்சில் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. எஸ்பெஷலி ஒரு மேட்ச் வந்துட்டு நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் விளையாடுவாங்க ஜிடி கூட. அந்த மேட்ச் சூப்பர் ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக பாண்டியாவுக்கு பதிலாக இவர் வந்து போடுவார். அந்த மேட்சை காட்ஸியே நின்று அவரோட ஓவரில் அடிச்சு முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ மறக்க முடியாத ஒரு மேட்ச். ஸோ அதனால தீபக் சகர் மிக முக்கியமான ஒரு பிளேயராக இந்த லிஸ்ட்டில் இருப்பார். ட்ரேட் விண்டோவில் வேற ஏதாவது ஒரு டீம் வந்து ஓப்பனிங் ஸ்பெல் போடுறதுக்கு பார்த்தாங்க அப்படின்னா தீபக் சகர் எடுக்கலாம். சிஎஸ்கே 90% சான்ஸ் கிடையாது. பிகாஸ் கலீல் அகமது அவருக்கு செட் ஆயிட்டாரு. கலீல் அகமது அவரோட பெட்டராகவும் இப்போ விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. என்ன பேட்டிங்கில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னா கூட கலீல் அகமதை கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 to 4 இயர்ஸுக்கு டீமில் இருப்பார் அப்படிங்கிறதுனால ஸோ தேவை கிடையாது. மற்ற டீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். நம்பர் 2, ஜிடியில் இருக்கக்கூடிய ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக நிறைய பிளேயர் ட்ரேட் விண்டோவில் வந்தாலுமே வாஷிங்டன் சுந்தர் இந்த நேம் தான் எல்லா ஆர்டிக்கல்லையுமே லாஸ்ட் ஒரு 1 வீக்காக எழுதிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம். பவுலிங் சூப்பராக போட்டார், பேட்டிங்கும் நல்லா பண்ணுவார். ஆனால் ஜிடி வெறும் 6 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. அதில் 4 மேட்ச்சில் கிட்டத்தட்ட பவுலிங்கே பண்ணல அப்படின்னு சொல்லி ஆகணும். பேட்டிங்கே அவருக்கு கிடைக்கல. பேட்டிங் ஒரு மேட்ச் கிடைச்சப்போ ஒரு 55 or 60 என்னமோ க்ரூசியலாக 2 விக்கெட் பட்லர்லாம் அவுட் ஆனதுக்கப்புறம் நல்ல பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணி அந்த மேட்சை வின்னும் பண்ணாங்க. ஒரு மேட்ச்சில் ஒரு சொற்பரன் ஒரு 25 அந்த மாதிரி ஒரு க்ரூசியல் நாக் மாதிரி ஆடி அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ மற்றபடி அவருடைய டேலண்ட்டை அவர் வந்துட்டு 100% காட்டல. என்ன பொறுத்த வரைக்கும் டிவாட்டியாவுக்கு பதிலாக அவர் ஆட வச்சிருக்கலாம் நிறைய மேட்ச். பட் இருந்தாலுமே ஜிடி நிறைய திவாட்டியாவை நம்பி கடைசி வரைக்குமே வினா போயிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். அப்படி பார்க்கும்போது இந்த தடவை மற்ற டீம் ட்ரேட் விண்டோவில் கேட்டாங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப ரொம்ப க்ரூசியல் பிளேயராக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தரை சிஎஸ்கே அப்ரோச் பண்ணதாகவும் தகவல் போயிட்டு இருக்கு. பிகாஸ் ஒரு குவாலிட்டியான பவுலர் அஸ்வின் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அஸ்வின் மாதிரியே ஒரு பவுலர் அண்ட் சரியான ஒரு பேட்டர். நீங்கள் மேலே டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகுது, டக்குன்னு ஒரு 3 ஓவருக்குள்ள 3 விக்கெட் போயிடுச்சு, ஒரு 10 ரன்னுக்கு 3 விக்கெட் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் இந்த மாதிரியான பிளேயர்லாம் மேலே போய் ஒரு ஃப்ளோட்டிங் ரோல் ஆடலாம், ஒரு 150 டார்கெட் வர மாதிரி ஆடலாம். ஸோ அந்த மாதிரி க்ரூசியல் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் சொல்லி ஆகணும். அட் த சேம் டைம் பவுலிங்கும் உங்களுக்கு பவர் பிளேயில் ஒரு ஓவர் தள்ளணும். ஸோ பவர் பிளே முடிஞ்சு 2 ஓவர் 3 ஓவர் போடணும் அப்படின்னா ஸோ ஜெய்பாக் மாதிரியான ட்ராக்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஸோ கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தரும் இந்த ட்ரேட் விண்டோவில் இருக்க தான் போகிறாரு. அண்ட் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேயர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து சொல்லி ஆகணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் முழுக்க அந்த டீமையே மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானில் தான் இயங்கி இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் சஞ்சு சாம்சன் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தீக்ஷனாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பக்கம் அசரங்கா மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இந்த சைடு தீக்ஷனா கொடுத்தாரான்னு கேட்டால் தீக்ஷனா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அதுதான் உண்மையான விஷயம். அசரங்கா வெறித்தனமாக போட்டிருக்காரு கை. சிஎஸ்கே கூட அவர் போட்ட ஸ்பெல்லு, மேட்ச் போடக்கூடிய ஸ்பெல்லு, க்ரூசியலாக ஒரு 2-3 6 அடிக்கக்கூடிய பிளேயரும் வேற. அதனால அந்த டீமில் செட் ஆகிட்டாரு. கண்டிப்பாக அசரங்கா விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு லண்டன் பிரீமியர் லீக் கிடைக்கக்கூடிய சான்ஸ் எல்லாமே அவருடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பேட்டிங்கில் அப்பப்போ 25-50 அப்படிங்கிற மாதிரி அடித்தாலுமே பவுலிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காருங்கிறதுனால மெயின் பவுலராக பார்த்தோம் அப்படின்னா அசரங்கா ஆகிட்டாரு. தீக்ஷனாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான எக்கானமி, விக்கெட்ஸ்
விக்கெட்ஸும் பெருசாக இல்லை, பயங்கரமாக அடி வாங்குறாரு. மேபி அவர் வேற ஏதாவது ஒரு டீமுக்கு, ஒரு எஸ்ஆர்ஹெச் மாதிரியான டீமுக்கு ட்ரேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸ்பின் அட்டாக் நீடாக இருக்கக்கூடிய டீம் எஸ்ஆர்ஹெச் தான், ஸ்பின் அட்டாக் இன்னும் வீக்காக இருக்குங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். அந்த மாதிரியான டீமுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக தீக்ஷனா போகிறக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் எஸ்ஆர்ஹெச் டு தீக்ஷனா அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் விண்டோவில் பார்ட்டிசிபேட் நடந்து முடிஞ்சதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. ஸோ கண்டிப்பாக தீக்ஷனாவும் இந்த ஒரு ட்ரேட் விண்டோவில் இருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படியே கட் பண்ணி கேகேஆர் பார்க்க போனோம் அப்படின்னா, கேகேஆர் ஒரு மினி சிஎஸ்கேன்னு சொல்லி ஆகணும். அவங்ககிட்டயும் தரமான பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஒரு ரசல், அது மட்டும் இல்லாமல் வருண் சக்கரவர்த்தி நம்ம பார்த்தோம், சுனில் நாராயண் இருந்தது. ஸோ அது போக நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. இருந்தாலும் வெங்கடேஷ் ஐயருக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஹியூஜ் அமௌண்ட், 23 crore பக்கம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்வெஸ்ட் பண்ண அளவுக்கு அவர் காப்பாற்றினாரான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் பேஸ் ப்ரைஸை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்த ரகுவன்சி செம்மையாகவே பண்ணி கொடுத்தாரு அவங்களுக்காக. ஸோ இப்படிலாம் கன்ஃபார்ம் பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக இந்த தடவை வெங்கடேஷ் ஐயரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேட் விண்டோவில் போகிற மாதிரி தான் மற்ற டீமுக்கு போகலாம். பட் இருந்தாலுமே பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது முடிவு இதே 23 crore யாரும் வாங்க மாட்டாங்க. மேபி ஒரு 10 or 12 crore அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒன் டவுன் வீக்கா இருக்கக்கூடிய டீம்ஸுக்கு எல்லாமே வந்துட்டு சூட் ஆவார். ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகட்டும், அண்ட் ராஜஸ்தானே பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் வந்துட்டு அவங்களை எதிர்பார்க்கலாம். ஸோ அது போக மற்ற எந்த டீமுக்கு வேணாலும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் ரொம்ப ரொம்ப கீ ரோல் பிளே பண்ண போறாருங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ அது போக எஸ்ஆர்ஹெச் போனோம் அப்படின்னா இசான் கிஷன் மாதிரியான ஒரு பிளேயரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ்ல ஆடுற வரைக்கும் சூப்பராக ஆடிட்டு இருந்தாரு. செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி பாஸ்ட் 2 years பெருசாக பர்ஃபார்ம் இல்லை. ஆனால் எஸ்ஆர்ஹெச் வந்ததுக்கப்புறம் செம்மையாக ஒரு செஞ்சுரி அடிச்சார். முதல் மேட்சே செஞ்சுரி அடிச்சார், நல்ல ஞாபகம் இருக்கு, பகல் மேட்ச். அதுக்கப்புறம் என்னப்பா இந்த தடவை 300 அடிச்சிருவாங்க, இசான் கிஷன்ல செம்மையாக விளாட்றன்னு எதிர்பார்த்தப்போ அதுக்கு அடுத்த மேட்ச்ல இருந்து வரிசையாக சிஎஸ்கேவும் இவங்களும் போட்டி போட்டு தோத்துட்டே இருந்தாங்க. அன்னையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால இசான் கிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை மாறத்தான் போறாரு. அவரும் சென்னை சூப்பர் கிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ், மற்ற எந்த டீமுக்கு வேணாலும் போகலாம், ஒன் டவுன் வீக்காக இருக்கக்கூடிய டீமுக்கு போகலாம். பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இவரை விட பெட்டரான பிளேஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஒரு சஞ்சு சாம்சன் கிடைச்சிட்டாரு அப்படின்னா அது பெட்டர். ஒரு கேமரூன் கிரீனை ஆக்ஷனில் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. அவங்க கிட்ட பட்ஜெட் இல்லை அப்படின்னா கூட ஸோ ஸ்விங், ஹூடா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணால் ஓரளவுக்கு ஒரு 15 to 20 crore அவங்க கையில் வச்சிருப்பாங்க. ஒரு பிக் பட்ஜெட் ஒரு பிளேயருக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஒன் டவுன் பொசிஷனில் நீட்டாக ஆடணும், ஒரு பிரில்லியண்டான ஃபீல்டராகவும் இருக்கணும், விக்கெட் கீப்பிங்கும் வேணும் அப்படின்னா அந்த ஒரு 3 ஃபார்மெட்டில் வச்சு யோசிக்கும் போது இசான் கிஷன் ஒரு சூப்பரான ஒரு பிளேயராக இருப்பார். ட்ரேட் விண்டோவில் மிக முக்கியமான ஒரு ஆளாகவும் இருப்பாருங்கிறத மாசம் கிடையாது. பொறுத்திருந்த பாப்போம் எந்த டீமுக்கு போய் செட்டில் ஆக போறாருன்னு சொல்லிட்டு. அண்ட் அது போக மயங்க் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஒரு 1 or 2 years முன்னாடி நல்லா வந்துட்டு சூப்பராக பேசினோம். ஒரு உம்ரான் மாலிக் எப்படி இருந்தாரோ அந்த ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருந்தோம். பிகாஸ் அவருடைய பேஸ் அந்த மாதிரி வந்து இடிச்சிட்டு இருந்தது. ஆனால் இந்த பேஸ் நல்லா போடக்கூடிய பவுலர்ஸுக்கு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இன்ஜுரி கன்சர்ன் தான். லைஃப்பில் இவருக்கும் பார்த்தோம்னா 1.5 வருஷமாக இன்ஜுரிலேயே இருக்காரு. கிடைச்சக்கூடிய 2 மேட்ச்லேயே வந்துட்டு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்ஆர்ஜி மறுபடியும் இவர் மேலே ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படிங்கிறதா கேள்வி. ஏன்னா அவரோட ஃபிட்னஸ் கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவை அவரோட பட்ஜெட் டூ ஹைன்னு நினைக்கிறேன், 10 crore சம்திங் என்னன்னு தெரியல. பட் இருந்தாலுமே அவ்வளோ வேல்யூ இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்துட்டு இவ்வளோ இன்ஜுரியாக போயிட்டே இருக்கிறதுனால பல டீமுக்கு காண்டாகுது. அவருடைய இடத்துல வேற யாராவது எடுத்திருந்தா கூட ரொட்டேஷனில் விட்டுருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது மயங்க் யாதவை வேற ஏதாவது ஒரு டீம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உம்ரான் மாலிக் எஸ்ஆர்ஹெச் தான் வச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் எஸ்ஆர்ஹெச் மேலே தான் இந்த தடவை மயங்க் யாதவ் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மயங்க் யாதவை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் வந்து உம்ரான் மாலிக் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களோ ஸோ அதே மாதிரி க்ரூம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது யார்கிட்ட இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா வருணரன், அவர் தான் புதிய பவுலிங் கோச்சாக உள்ள அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவரும் இந்த மாதிரி பேச விரும்பக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ அது முன்னாடி தான் இருந்தார், நம்ம டெஸ்ட் சீரீஸில் நிறையா பார்த்துருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவருடைய டார்கெட் மயங்க் யாதவ். ஆனால் எல்எஸ்ஜி கொடுப்பாங்களான்னு கேட்டால் எல்எஸ்ஜி சைட் நான் சொன்ன மாதிரி 2 விஷயம் தான். ஒன்று இவரோட பட்ஜெட் டூ ஹை, அப்படி இருந்தாலுமே கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணால் பிரச்சனை இல்லை, போராவே பர்ஃபார்ம் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலுமே ஃபிட்னஸில் ரொம்ப மோசமாக இருக்காரு அப்படிங்கிறத 2 வருஷமாக பார்த்ததுக்கப்புறம் ஒன்ஸ் அகேன் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்களாங்கிறது ஒரு டவுட் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். மயங்க் யாதவும் ட்ரேட் விண்டோட பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பிளேயருங்கிறதுல மாற்றமே இல்லை. அண்ட் டிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா டிசி ஒரு சூப்பர் டீம் தான். எனக்கு தெரிஞ்ச ஃபேப் டூ பிளஸுக்கே இடம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் அவர் ஆடினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஜெயபிரேசருடைய புறான ஒரு பர்ஃபார்மன்ஸ், என்ன ஒரு ஹைப் அந்த பிளேயருக்கு இருந்தது. அவர் ஆடும்போது வேற லெவல் ஓஹோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்தது, நல்லா ரீடைனும் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட பெஸ்ட்டை கொடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக கேஎல் ராகுல் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு கருண் நாயர் வந்தார். 2 மேட்ச் நல்லா ஆனாரு. அதுக்கப்புறம் அவருடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி பல மிஸ்டேக்ஸ் அந்த டீமில் இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக
1 இல்லைன்னா 2 பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவங்களோட டீம் கடப்பாற மாதிரி இருந்தாலுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் பவுலிங்கில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை. மிச்சல் ஸ்டாக் இல்லாமல் திணறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. நட்டுவை வச்சுருந்தாங்க, வச்சும் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க இவ்வளோ பட்ஜெட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது நட்டுவோட பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க இவரை மற்ற டீமுக்கு தள்ளி விடுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹேமாங் பதானி கீழே ஒரு நிறைய மேட்சஸ் ஆடல, உள்ளதா பிரச்சனையானலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது தேவையில்லாத விஷயம் தான். ஸோ நட்ராஜன், ஜேக் ஃப்ரேசர், மெர்க்வர்க் அது போக இன்னும் 2-3 பிளேயர்ஸ் வந்துட்டு டிசிலேருந்து வெளியில் வரக்கான சான்ஸ் இருக்கு. இப்படி ஒவ்வொரு டீமாக பேசிட்டு இருக்கும்போது ஸோ பஞ்சாபை பற்றி பேசலன்னா எப்படி, அதுலேயும் மேக்ஸ்வெல் தான் கைஸ். மேக்ஸ்வெலுக்கு கிடைச்சா இந்த 1-down பொசிஷன் இல்லைன்னா 4th ரவுண்ட் கடைசியில் 5th கிடைக்கணும். ஆனால் பஞ்சாப்ல 6-7 ஆடிட்டு இருக்காரு. செட் ஆகாத ஒரு விஷயம். ஸோ அவரும் ட்ரேட் விண்டோவில் அவைலபிளாக இருக்காரு. வேணுங்கிற பிளேயர்ஸ் வேறுங்கிற டீம்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் போக ஆர்சிபியில் எந்த ஒரு பிளேயருமே இல்லையான்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு பக்கா ஸ்குவாடு அவங்க ட்ரேட் விண்டோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு போயிட்டு இருக்கிற பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால பட் இருந்தாலுமே யாராவது கலெக்டிவ் எடுத்தால் வேணும் அப்படின்னா இந்த நுவான் துஷாரா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக லுங்கி எங்கடி, இந்த 2 பேரும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா துஷாரா மச் பெட்டர். லுங்கி எங்கடியும் நல்லா தான் போட்டார். யாரையுமே கலெக்டிவ் விடணும் அப்படிங்கிற மாதிரி தோணல. பட் இருந்தாலுமே குட் ட்ரேட் ஏதாவது அமைஞ்சுது அப்படின்னா வெளியிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல பிளேயர் வராரு, நாங்கள் இவங்களை வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்களா மேபி ஆர்சிபிக்கு எந்த பிரச்சனையுமே இன்னொரு 1 or 2 மந்த்தில் இல்லாதப்போ ஏதாவது ஒரு ட்ரேட் ஆர்சிபி டீம்லையும் நடக்கும்ங்கிறதுல மாற்றம் இல்லை கைஸ். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது பார்ட் 1 தான். இன்னும் எக்கச்சக்க பிளேயர்ஸுடைய லிஸ்ட்டு அடிபடக்கூடிய நேமெல்லாம் இருக்குது. இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், எந்த பிளேயரு எந்த டீமுக்கு போனால் நல்லாயிருக்கும், உங்களுடைய ஆர்வம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.